You know how small you are. நீ எவ்வளவு அதிகமாக கிருபையில் வளர்கிறாயோ அந்த அளவுக்கு உன் பார்வையிலே நீ அற்பமானவனாக இருப்பாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, த ட்ரையல்ஸ், த டெஸ்டிங். மூன்றாவது, நான் முதலாவது சொன்னேன் ட்ரையல்ஸ் ஆஃப் ஜோப், டெஸ்டிங் ஆஃப் ஜோப். கடைசியாக டெஸ்டிமனி ஆஃப் ஜோப், அவனுடைய சாட்சி. 42:10 கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 9 கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். கவனி, 42 7 8 வார்த்தை, என் தாசனாகிய யோபு. 7 அடுத்து 8 என் தாசனாகிய யோபு. அடிக்கடி இந்த வார்த்தை வருது, என் தாசனாகிய யோபு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஆண்டவர் 2 முறை 3 முறை சொல்லுகிறார். என் தாசனாகிய யோபு. 4 முறை சொல்லுகிறது அந்த வார்த்தை. 7 என் தாசனாகிய யோபு. அடுத்து 8 என் தாசனாகிய யோபு. அடுத்து 8 5 என் தாசனாகிய யோபு. அடுத்து 8 இன்னொரு முறை என் தாசனாகிய யோபு. 4 முறை 2 வசனங்களிலே அவர் சொல்கிறார், மை சர்வன்ட், என் தாசனாகிய யோபு. எத்தனை பெரிய வார்த்தை கவனிங்கள். 2 கான் சொல்கிறாரு. யோபிக்கு தேவனே சாட்சி கொடுக்கிறார். 42:11 யாரெல்லாம் அவனை நிந்தித்தார்களோ அத்தனை பேர்களும், சகோதரரும் சகோதரிகளும் அறிமுகமானவர்களும், அவனுக்காக ஆறுதல் சொல்லி ஒவ்வொருவரும் தங்க காசையும் ஒவ்வொருவரும் பொன் ஆபரணத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். இட் இஸ் எ பிளெஸிங் ஆஃப் காட். அது மட்டுமல்ல, அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். 17 சொல்லுது, அவன் சகோதர நடுவிலே அவன் சுதந்திரம் கொடுத்தான். உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். இதுதான் ஆசீர்வாதம். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். இதைத்தான் பவுல் சொல்கிறான், எல்லா நிலைகளிலேயும் நாங்கள் எப்பக்க தடுக்கப்பட்டாலும் சோர்ந்து போவதில்லை, மனமறிந்து போவதில்லை. நாளிலே ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறேன். நம்பர் 1, பர்சிவியரன்ஸ், பாடுகள் மத்தியில் ஒரு விடாமுயற்சி, தொடர்ந்து பயணம் செய்வோம். 2வது, பாடுகளும் பிரச்சனை வரும்போது அன்பானவர்களே விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். 3வது, அன்பானவர்களே நம்முடைய பாடுகள் மத்தியிலே தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை